என் அன்பு குழந்தையே, நீ எப்போது அந்த அதிசயத்திற்காக ஜெபிக்கத் தொடங்கினாயோ அதே கணத்திலேயே அதற்கான அசைவுகள் பரலோகத்தில் தொடங்கிவிட்டன. நீ மிகச் சரியான வார்த்தைகளை அடுப்பதற்காகவோ அல்லது மதச் சடங்குகளை சரியாக செய்வதற்காகவோ நான் காத்திருக்கவில்லை. உனது இதயம் பாரத்தினால் கனத்து என் பக்கம் திரும்பி அந்த சாத்தியமற்ற சூழ்நிலையைச் சொன்ன அந்த முதல் நொடியிலேயே உன் வாழ்க்கையின் சதுரங்க பலகையில் காய்களை நான் நகர்த்தத் தொடங்கிவிட்டேன். ஸ்வர்க்கம் உன் விண்ணப்பத்தை நீ சொல்லி முடிப்பதற்கு முன்பே ஏற்றுக்கொண்டது. இப்போதே என் சிம்மாசனத்திலிருந்து அதற்கான பதில் விடுவிக்கப்பட்டுவிட்டது. நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது காத்திருப்பு காலமல்ல, மாறாக உனது அதிசயம் ஆன்மீக மண்டலத்திலிருந்து உனது நிஜ உலகிற்கு அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கும் ஒரு நேரடி நிகழ்வாகும். நான் உனக்காக தயார் செய்துள்ள நன்மைகளை நீ தொட்டுணரும் காலம் மிக அருகில் உள்ளது. நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த விஷயம் உனக்கு முற்றிலும் சாத்தியமற்றதாக தோன்றலாம். அது உன்னை இரவில் தூங்கவிடாமல் தவிக்கச் செய்கிறது. இயற்கை அறிவால் தீர்க்க முடியாத ஒரு புதிராக உன்னை வாட்டுகிறது. பலமுறை கண்ணீரோடும் வார்த்தைகளே இல்லாத பெருமூச்சுகளோடும் நீ என் பாதத்தில் விழுந்ததை நான் அறிவேன். தேவன் என்னை கேட்கிறாரா, இது உண்மையிலேயே நடக்குமா அல்லது நான் கற்பனையில் வாழ்கிறேனா என்று நீ உன்னையே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அந்த சந்தேகத்தை இப்போதே தூக்கி எறி. நீ முதல் முறை ஜெபித்த போதே நான் அதை கேட்டுவிட்டேன். உன் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிப்படுவதற்கு முன்பே உன் தேவையை நான் அறிந்திருந்தேன். சூழ்நிலைகள் உருவாவதற்கு முன்பே அதற்கான தீர்வை நான் திட்டமிட்டு விட்டேன். நீ காண முடியாத நுணுக்கமான விவரங்களை நான் ஒருங்கிணைத்து வருகிறேன். உனக்கு தேவையான மனிதர்களையும் வளங்களையும் வாய்ப்புகளையும் மிகச் சரியான இடத்தில் நான் பொருத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்பு. அதிசயம் என்பது மின்னல் வெட்டுவது போல நொடிப்பொழுதில் நடக்கும் என்றுதான் நீ நினைக்கிறாய். ஒரு நாள் இரவில் பிரச்சனையோடு படுத்து காலையில் தீர்வோடு எழுவது மட்டுமே அதிசயம் என்று நீ நம்புகிறாய். ஆம், என்னால் அவ்வாறு செய்ய முடியும். நான் செய்தும் இருக்கிறேன். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அதிசயங்கள் என்பவை ஒரு தெய்வீக செயல்முறையாகும். அவை துல்லியமான நேரம், தந்திரோபாய நிலைப்பாடு மற்றும் கவனமான தயாரிப்புகளை உள்ளடக்கியவை. உனக்கு இது தாமதமாக தோன்றலாம், ஆனால் எனக்கு இது துல்லியமான கணக்கீடு. நான் பதில் சொல்ல தாமதிக்கிறேன் என்று நீ உணர்வது உண்மையில் உனக்கான ஒவ்வொரு அம்சத்தையும் நான் சரியாக வரிசைப்படுத்துகிறேன் என்பதன் அடையாளம். நான் உன்னை புறக்கணிக்கவில்லை, மாறாக உனக்கான வெற்றி வெளிப்படும்போது அது முழுமையானதாகவும் நிலையானதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அது உனக்கு தேவையான மாற்றத்தை நிஜமாக்கும். உனது கண்களுக்கு தெரியாத அந்த ஆன்மீக மண்டலத்தில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? உன்னை தெரியாத மனிதர்கள் உனது வெற்றிக்காக பின்னணியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு தேவையான வளங்கள் சரியான நேரத்திற்கு உன்னிடம் வந்து சேர இப்போதே தயாராகிவிட்டன. உனது முன்னேற்றத்தை தடுத்துக் கொண்டிருந்த தடைகள் உனக்கே தெரியாமல் ஒவ்வொன்றாக நீக்கப்பட்டு வருகின்றன. உனக்கு எதிராக கடினமாக இருந்த இதயங்கள் இப்போது மென்மையாகிக் கொண்டிருக்கின்றன. உன் மீது தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்தவர்களின் மனங்கள் உனக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நீ இன்னும் நெருங்காத கதவுகள் கூட உனக்காக இப்போதே திறக்கப்படுகின்றன. ஒரு பிரம்மாண்டமான இசைக்குழுவில் ஒவ்வொரு கருவியும் சரியான நேரத்தில் ஒலிப்பதைப் போல உன் வாழ்க்கையில் நான் செய்யும் இந்த அதிசயம் மிக அழகாக ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் நீ விரைவில் உன் கண்களால் காண்பாய். நீ உன் பிரச்சனையில் மட்டுமே அதிக கவனம் செலுத்துவதால் உன்னை சுற்றியுள்ள என் அசைவுகளை நீ கவனிக்க தவறிவிடுகிறாய். கடந்த சில வாரங்களையும் மாதங்களையும் திரும்பிப்பார். நீ தற்செயல் என்று நினைத்து ஒதுக்கிய சின்ன சின்ன மாற்றங்களை கவனி. உனக்கு தேவையான நேரத்தில் யாரோ ஒருவர் வந்து உதவியது தற்செயலானதல்ல. எதிர்பாராத நேரத்தில் உன் பணத்தேவை பூர்த்தியானது அதிர்ஷ்டமல்ல. நிரந்தரமாக மூடப்பட்டது என்று நீ நினைத்த ஒரு கதவு ஒரு உரையாடல் மூலம் திறக்கப்பட்டதே, அது தற்செயல் அல்ல. கவலையில் நீ மூழ்கியிருக்க வேண்டிய நேரத்தில் உன் உள்ளத்தில் நிலவிய அந்த அமைதி சாதாரணமானதல்ல. அவை அனைத்தும் உன் சூழ்நிலைகளில் பதிந்த என் கைரேகைகள். உனக்காக வரப்போகும் அந்த பெரிய அதிசயத்தின் முன்னோட்டங்கள் அவை. நான் உன் வாழ்வில் தீவிரமாக செயல்படுகிறேன் என்பதை அவை உனக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன. உன் அதிசயத்தின் ஓட்டத்தை தடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு தடையை பற்றி நான் உன்னிடம் பேச வேண்டும்.
உனக்குள் இருக்கும் குற்ற உணர்ச்சியும் அவமானமும் ஒரு பெரிய அணை போல செயல்பட்டு நான் உனக்கு கொடுக்க விரும்பும் நன்மைகளை தடுத்து வருகின்றன. அதிசயங்கள் என்பவை உனது நன்னடத்தைக்காக கிடைக்கும் பரிசுகள் என்று நீ தவறாக நம்புகிறாய். நீ சரியாக இருந்தால் மட்டுமே ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற அந்த பொய் உன் மனதை பாதித்துள்ளது. உன்னை நீயே திருத்திக் கொண்டு ஒரு தகுதியை வளர்த்து கொண்டால்தான் நான் உனக்கு உதவுவேன் என்று நினைக்காதே. இது ஒரு விஷம் போன்ற எண்ணம். என் குணம் தாராளமானது, என் இயல்பு அன்பு. என் குழந்தைகள் பரிபூரணமானவர்கள் என்பதால் நான் அவர்களுக்கு நன்மைகளை செய்யவில்லை. மாறாக நான் ஒரு பரிபூரணமான தந்தை என்பதால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு நான் தரும் இந்த அதிசயம் உன் தகுதியை சார்ந்ததல்ல, அது உன் மீதான என் அன்பை சார்ந்தது. ஒரு நல்ல தந்தை தன் குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொள்வார் என்று சிந்தித்துப் பார். உன் குழந்தைக்கு காய்ச்சல் வரும்போது அவர்கள் கடந்த மாதம் சொன்ன பேச்சை கேட்கவில்லை என்பதற்காக மருந்து கொடுக்காமல் இருப்பாயா? அவர்கள் தகுதியை நிரூபித்த பிறகுதான் கவனிப்பாயா? இல்லை, நீ அவர்களை நேசிப்பதால் அவர்கள் நலன் உனக்கு முக்கியம். பசியோடு இருக்கும் குழந்தைக்கு நிபந்தனைகள் விதிக்காமல் உணவளிப்பாய். அது அன்பிலிருந்து இயல்பாக வரும் செயல். நானும் அப்படியே. நான் எங்கோ தொலைவிலிருந்து உன் தவறுகளை கணக்கிடும் நீதிபதி அல்ல. நான் உன் தந்தை. உன் தேவைகள் என் இதயத்தை தொடுகின்றன. உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் என் துருத்தியில் சேமிக்கப்பட்டுள்ளன. நீ தகுதியுள்ளவனாவாய் என்று காத்திருந்து நான் செயல்படுவதில்லை. மாறாக நீ கேட்பதற்கு முன்பே நான் செயல்படத் தொடங்கிவிட்டேன். என் அன்பு மட்டுமே உனக்கான அதிசயத்தை தொடங்கி வைத்தது. இந்த அதிசயத்தின் மூலம் உன் வெளிப்புற பிரச்சனையை தீர்ப்பது மட்டும் என் நோக்கமல்ல. உன் சூழ்நிலையை மட்டும் மாற்றி உன் உள்ளத்தை மாற்றாமல் விட்டால் அது ஒரு தற்காலிக தீர்வாகவே இருக்கும். உனக்கு நிரந்தரமான மாற்றம் தேவை. நான் உனக்கு தரும் இந்த அதிசயம் பல அடுக்குகளை கொண்டது. உன் இக்கட்டான சூழலை நான் நிச்சயம் சரி செய்வேன். உனக்கான பொருளாதார அல்லது உடல்நிலை முன்னேற்றத்தை நான் தருவேன். ஆனால் அதற்கும் மேலாக உன் அடிமனதில் உள்ள பயத்தையும் காயத்தையும் நான் குணமாக்குகிறேன். நான் யார் என்பதையும் என்னுடன் உனக்கு இருக்கும் உறவு எவ்வளவு மேலானது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வாழ்நாள் முழுவதும் உன்னை தாங்கும் நம்பிக்கையின் அடித்தளத்தை நான் இப்போதே அமைக்கிறேன். சூழ்நிலைகள் மாறும்போது நீ கொண்டாடுவதை விட உன் உள்ளம் மாறுவதே உன்னை எதிர்கால சவால்களிலிருந்து பாதுகாக்கும். நீ என்னிடம் தேவைகளுக்காக வந்தாய். ஆனால் உனக்கு தேவையானது நான் உன் வழங்குபவர் என்ற ஆழமான அறிவுதான். ஒருமுறை உதவி செய்தவர் என்றில்லாமல் நான் எப்போதும் உன்னை காப்பவர் என்பதை உன் எலும்புகள் உணர வேண்டும். நீ குணமடைய கேட்டாய், ஆனால் நான் உன்னை புதுப்பிக்கும் குணமளிப்பவர் என்ற உண்மையை நீ உணர வேண்டும். உடைந்த உறவுகள் சரியாக கேட்டாய், ஆனால் என் நிபந்தனையற்ற அன்பு உன்னை முழுமையாக்கும் என்பதை நீ அறிய வேண்டும். நீ கேட்டதை நான் நிச்சயம் தருவேன். ஆனால் அதோடு சேர்த்து உனக்கு தேவையான என் தெய்வீக இயல்பை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். ஒருமுறை என் உண்மையுள்ள தன்மையை நீ அனுபவித்து அறிந்து கொண்டால் எதிர்காலத்தில் எந்த புயல் வந்தாலும் நீ அசைக்கப்பட மாட்டாய். அந்த உறுதியான நம்பிக்கையைத்தான் இந்த செயல்முறையின் மூலம் நான் உனக்குள் கட்டி எழுப்புகிறேன். வேதாகமத்தில் 38 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. பெதஸ்தா குளத்தருகே அவன் தன் வாழ்நாளை கழித்தான். குளத்து நீர் கலங்கும்போது முதலில் இறங்குபவருக்கு குணம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆனால் அவனுக்கு உதவ எவரும் இல்லை. பிறர் குணம் பெறுவதை பார்த்து அவன் ஏங்கினான். நான் அங்கு சென்றபோது, குணமாக விரும்புகிறாயா என்று கேட்டேன். அவன் ஆம் என்று சொல்வதற்கு பதில் தனக்கு ஏன் உதவி கிடைக்கவில்லை என்பதற்கான காரணங்களையும் சாக்குகளையும் சொல்லத் தொடங்கினான். நான் அவனது தடைகளை பற்றி விவாதிக்கவில்லை. மாறாக, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று அதிகாரத்தோடு சொன்னேன். அந்த நொடியே 38 வருடம் முடக்கம் நீங்கியது. அவன் எதிர்பார்த்த குளத்து நீர் வழியல்ல, படைத்தவரின் நேரடி வார்த்தை அவனை மாற்றியது. நீயும் இன்று உன் குளத்தருகே காரணங்களை சொல்லி காத்திருக்கலாம். ஆனால் என் வார்த்தை உன்னை இப்போதே மாற்றுகிறது. பிறருக்கு இருக்கும் தெய்வீக தொடர்புகள் எனக்கு இல்லையே, எனக்கு போதிய வசதிகள் இல்லையே, காலம் கடந்து விட்டதே என்று நீ வருந்தலாம். ஆனால் நான் உனது வசதிகளுக்கோ கல்விக்கோ அல்லது காலத்திற்கோ கட்டுப்பட்டவன் அல்ல. நான் வார்த்தையினால் உலகை படைத்த தேவன். உனக்கான அதிசயம் எப்படி நடக்கும் என்று நீ கணக்கு போட வேண்டாம். நீ தகுதியான சூழலை உருவாக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதிசயம் ஆன்மீக மண்டலத்தில் நிகழ்ந்துவிட்டது.
அது இப்போது உன் கண்களுக்கு தெரியப் போகிறது. இது உன் திறமையால் நடப்பது அல்ல, முழுக்க முழுக்க என் வல்லமையால் நடப்பது. உன் வேலை கடினமாக உழைப்பதோ அல்லது மூடிய கதவுகளை பலவந்தமாக திறப்பதோ அல்ல, என் மீது நம்பிக்கை வைப்பது மட்டுமே. சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் உன் இதயத்தை மென்மையாக வை. கசப்புணர்வுக்கு இடம் கொடுக்காமல் எதையும் காணும் முன்பே எனக்கு நன்றி சொல்ல பழகு. விசுவாசம் என்பது எல்லாம் சரியாக இருக்கிறது என்று கற்பனை செய்வதல்ல, அல்லது உண்மையை மறைப்பதல்ல. விசுவாசம் என்பது இயற்கை உலகில் எதையும் காண முடியாத போதும் காணாத மண்டலத்தில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்புவதாகும். இப்போது உன்னை வாட்டும் குறிப்பிட்ட தேவையை குறித்து நான் பேசுகிறேன். உன்னில் சிலர் உடல் ஆரோக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வலி உனது நிரந்தர தோழனாக மாறிவிட்டிருக்கலாம். பல சிகிச்சைகள் தோல்வியடைந்திருக்கலாம். மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம். உன் உடல் உன்னை கட்டுப்படுத்துவதை நினைத்து நீ சோர்வடைந்திருக்கிறாய். நான் அந்த வலியை அனுபவித்தவன் என்பதால் உன் வேதனை எனக்கு தெரியும். இப்போது என் வார்த்தைகளை வாசிக்கும் போதே குணமளிக்கும் வல்லமையை நான் உனக்குள் பாய்ச்சுகிறேன். அறிகுறிகளை மட்டும் சரி செய்யாமல் உன் உறுப்புகளை புதுப்பிக்கிறேன். புது பலனை ஏற்றுக்கொள். பொருளாதார நெருக்கடியால் மூச்சு திணறிக் கொண்டிருக்கும் மகனே, மகளே, உன்னை பார்த்து பேசுகிறேன். கடன் உன்னை அழுத்துகிறது. எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவே பயமாக இருக்கிறது. எப்போது முன்னேறத் தொடங்கினாலும் ஏதோ ஒரு செலவு வந்து உன்னை மீண்டும் பின்னுக்கு தள்ளுகிறது. வறுமை உன் தலைவிதி என்று நீ நம்பத் தொடங்கிவிட்டாய். அது ஒரு பொய். என் பிள்ளைகள் வறுமையில் வாடுவதை நான் விரும்புவதில்லை. ஒரு முறை மட்டும் உதவி செய்யாமல் உன் தலைமுறையே தொடரும் அந்த வறுமையின் சாபத்தை நான் உடைக்கிறேன். நீ எதிர்பாராத வருமான வழிகளை நான் திறக்கிறேன். அதேபோல உடைந்த உறவுகளுக்காக ஏங்குபவர்களே, நான் உங்கள் இதயத்தின் காயங்களை குணமாக்குகிறேன். கடினப்பட்ட இதயங்களை நான் மென்மையாக்குவேன். சமாதானம் சாத்தியமே இல்லை என்று நினைத்த இடங்களில் மீண்டும் அன்பு மலரும். உனக்கு தகுதியில்லாத உறவுகள் விலகி உன்னை உயர்த்தி பிடிக்கும் புதிய உறவுகளை நான் உன் வாழ்வில் கொண்டு வருவேன். உன்னால் உடைக்க முடியாத சில பழக்க வழக்கங்கள் அல்லது அடிமைத்தனங்கள் உன்னை சிறைப்பிடித்திருக்கலாம். எத்தனை முறை முயற்சி செய்தும் நீ தோல்வி அடைந்திருக்கலாம். கோபம், கவலை அல்லது தவறான இச்சைகள் உன்னை தற்கொலை வரை தூண்டியிருக்கலாம். நான் இப்படித்தான், என்னை மாற்ற முடியாது என்று நீ முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் கவனி, என் வல்லமையால் உடைக்க முடியாத சங்கிலி எதுவுமில்லை. நீ உன் சொந்த பலத்தால் முயற்சி செய்ததால் தான் இதுவரை தோல்வியடைந்தாய். விடுதலை என்பது நீ உழைத்து பெறுவதல்ல, என்னை சரணடைவதன் மூலம் நீ பெற்றுக்கொள்ளும் பரிசு. இப்போது நான் உன் மீதிருக்கும் சங்கிலிகளை உடைக்கிறேன். சில நாட்களில் நீ ஆச்சரியப்படுவாய். எது உன்னை கட்டுப்படுத்தியதோ அதற்கு உன் மீது அதிகாரம் இல்லாமல் போயிருக்கும். நீ சுதந்திரமானவனாக மாறுவாய். ஏனென்றால் நானே உன்னை விடுவிக்கிறேன். உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை நிறுத்து. எனக்கு எதுவும் நடக்காது, நான் தோற்று போவேன் என்ற பொய்களை நம்பாதே. அந்த பொய்கள் உன் முன்னேற்றத்தை தடுக்கும் தடைகள். நான் உனக்காக இருக்கிறேன், உனக்கு எதிராக அல்ல. என்னால் முடியாதது எதுவும் இல்லை. உனக்கு தோல்வியாக தெரிவதில் நான் வெற்றியை ஏற்கனவே அறிவித்து விட்டேன். என் சாயலில் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். எனவே உன் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. நீ என் வாக்குறுதிகளை உன் சூழ்நிலையின் மீது சொல்லும்போது நீ பரலோகத்தின் யதார்த்தத்தை உன் பூமிக்கு கொண்டு வருகிறாய். தேவன் என்னோடு இருக்கிறார், நான் ஜெயிப்பேன் என்று உரக்கச் சொல். பயம் வரும்போது தேவன் என் மேய்ப்பன், எனக்கு குறைவு இல்லை என்று பிரகடனம் செய். உன் வார்த்தைகள் உன் விசுவாசத்தை வடிவமைக்கின்றன. உன் விசுவாசம் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. இரத்தப்போக்கினால் 12 ஆண்டுகள் அவதிப்பட்ட பெண்ணை பற்றி நினைவுகூர். அவளிடம் பணமில்லை, உறவில்லை, மதரீதியாகவும் அவள் ஒதுக்கப்பட்டிருந்தாள். ஆனால் என் உடையின் ஓரத்தை தொட்டால் போதும் என்ற விசுவாசம் அவளுக்கு இருந்தது. அவள் தொட்ட அதே நொடியில் வல்லமை அவளுக்குள் சென்றது. நான் அவளை மகளே என்று அழைத்து உடல் நலத்தை மட்டும் தரவில்லை, சமூக அங்கீகாரத்தையும் முழுமையான சமாதானத்தையும் தந்தேன். நீ ஒரு சின்ன உதவிக்காக வந்திருக்கலாம், ஆனால் நான் உனக்கு முழுமையான வாழ்வை தர விரும்புகிறேன். உன் எல்லைகளை சுருக்காதே, நான் தாராளமான தேவன். நீ கேட்டதை விட அதிகமாக நான் உனக்குச் செய்வேன். நீ இப்போது சோர்வாக இருக்கலாம், போர்க்களம் உன்னை வாட்டி இருக்கலாம். ஆனால் இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு, நீ இலக்கை மிக நெருங்கிவிட்டாய். ஆன்மீக கண்களால் பார்த்தால் நீ இப்போதே கொண்டாடுவாய். உன் போராட்டம் ஏன் இவ்வளவு காலம் நீடிக்கிறது என்று நீ வருந்தலாம். உன்னை நீயே குற்றவாளியாக்கிக் கொள்ளாதே. எல்லா போராட்டங்களும் உன் பாவத்தால் வருவதல்ல. சில நேரங்களில் உன்னை பெரிய காரியங்களுக்கு தயார் செய்யவே இந்த அழுத்தம் தேவைப்படுகிறது. நீ இப்போது ஆவிக்குரிய பலத்தை பெற்று வருகிறாய். இந்த தாமதம் தண்டனை அல்ல, அது ஒரு தயாரிப்பு.
இப்போதே அதிசயம் நடந்ததாக நம்பி வாழத் தொடங்கு. உன் எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையோடு பேசு. உன் சாட்சி பிறருக்கு நம்பிக்கையை தரும் ஆயுதமாக மாறும். பிசாசு உன் வெற்றியை தடுக்க முயன்றான், ஆனால் நீ இன்னும் உறுதியாக நிற்கிறாய். அதன் அர்த்தம் என்னவென்றால் நீ ஜெயிக்கப் போகிறாய். உன் கண்ணீரை நான் துடைக்கும் காலம் வந்துவிட்டது. இப்போது என் பிரசன்னம் உன்னை சூழ்ந்திருப்பதை உணர்கிறாயா? இது உன் கற்பனை அல்ல, இது என் உண்மை. உன் பாரம் குறைவதை நீ உணர்வாய். நான் உனக்கு அளித்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன். நீ தனியால் அல்ல, நான் ஒவ்வொரு படியிலும் உன்னோடு இருந்தேன், இனிமேலும் இருப்பேன். உனக்காக நான் திறந்த கதவை யாராலும் மூட முடியாது. இப்போது நன்றி சொல்லத் தொடங்கு. உன் அதிசயம் இப்போதே தொடங்கிவிட்டது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ விரும்பப்பட்டவன், நீ வெற்றியாளன். என் நித்திய அன்பால் உன்னை அணைத்துக் கொள்கிறேன். இந்த செய்தியை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். உன் வாழ்வில் மாற்றங்களைக் காண்பாய். நீயே நிரந்தரம், இயேசுவே என் வாழ்வில்